Welcome to Indian Jobs Mill. இந்தோ-டிபெட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் இந்தோ திபெத்திய எல்லை காவல்படையில் கான்ஸ்டபிள் டிரைவருக்கான ஷார்ட் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு 2-3 டேஸில் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். recruitment.itbpolice.nic.in இந்த வெப்சைட்டில் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கு ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்லே இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது குரூப் சி நான் கெஜெட்டட் போஸ்டிங் தான். ஸ்டார்டிங்கில் டெம்பரரியாக இருக்கும், அதாவது ஒரு 1 இயருக்கு டெம்பரரி பேசிஸில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து கண்டிப்பாக ஐடிபிஎஃப்பில் நாங்கள் பர்மனெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே இருக்கும். இது ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ லெவல் 3 பிரகாரம் 21,000 பேசிக் சேலரி, அது போக உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 சம்திங் வரும். எனக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசிக் சேலரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது போக உங்களுக்கு அலவன்ஸ் அது எல்லாமே ஆட் பண்ணி தான் தருவாங்க. அந்த பேசிக் சேலரி மட்டும் உங்களுக்கு சேலரியாக கிரெடிட் ஆகாது. ஸோ ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். டிரைவர் வேக்கன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டபிள் டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. 545 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆரில் ஒரு 209 வேக்கன்சி, எஸ்சியில் ஒரு 77, எஸ்டியில் ஒரு 40, ஓபிசியில் 164, அதே மாதிரி இடபிள்யூஎஸில் ஒரு 55 வேக்கன்சி. ஒரு டீசெண்டான வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. 545, ஸோ 545 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees இருக்கும். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை. யூஆர் ஓபிசி மட்டும் 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே ப்ரோ, எந்த ஏஜ் 21 27 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் யூஆர் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 21 27 ஏஜுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்து ஜென்ரல் கேட்டகிரியில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை. ஓகேங்களா? ஜென்ரல் கேட்டகிரியில் யார் அப்ளை பண்ணாலும் 21 27 ஏஜுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி உங்கள் கேட்டகிரியிலே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். சரி ப்ரோ, என்ன குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருக்கணும் இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணி ஹெவி டிரைவிங் லைசன்ஸ், வேலிட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ப்ளஸ் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இதில் எதுவுமே கேட்கல. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், வேலிட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. பொதுவாக டிரைவர் போஸ்டிங் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரைவிங் லைசன்ஸு ப்ளஸ் உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருப்பாங்க. நிறைய நோட்டிஃபிகேஷனில் அப்படி தான் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. பட் இப்போ அப்படி இல்லை. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், வேலிட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வேலிடில் இருக்குது, அது கரண்ட்டாக வந்து வேலிட்டி இருக்குது, இன்னும் எக்ஸ்பைரி டேட் முடியல அப்படின்னா அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் எனக்கு வந்து லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, நான் ரினுவல் பண்ணணும் அப்படின்னா ரினுவல் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ்பயர் ஆன லைசன்ஸை வச்சு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப லைசன்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்காது. அது எக்ஸ்பயர் ஆகிட்டு இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூட அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம், ரினுவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த அட்மிட் கார்டு எக்ஸாம் அப்டேட் எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் வரும். நான் அப்டேட் வரும்போது நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்யூச்சர் கம்யூனிகேஷனு, அதாவது இந்த ஆல் டிக்கெட் அப்டேட்டு, எக்ஸாம் அப்டேட்டு, அது எல்லாமே இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான மொபைல் நம்பர் இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கோங்க. செலெக்ஷனில் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்கும். முதல்ல ஃபிசிக்கல்லு, அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் இந்த ரன்னிங் கண்டக்ட் பண்ணுவாங்க, இந்த லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் அதெல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். அது நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு அப்படின்னா நமக்கே தெரிஞ்சது தான். ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு மெஷர்மெண்ட் இதெல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஹேண்ட் ரிட்டன் மோடு தான் இருக்கும். மொத்தம் மேக்ஸிமம் 100 மார்க்கு எக்ஸாம் இருக்கும். இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, அடுத்து இங்கிலீஷு, ரீசனிங்கு, ஆப்டிடியூட், சிலபஸ் கரெக்டாக தெரியல, நான் தோராயமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அது எக்ஸாம் பேட்டர்னும் அதிலே கொடுத்துருப்பாங்க. ஃபுல் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஸோ நம்ம அது வரும்போது இன்னும் நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். அடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும்.
ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னா டிரைவிங் டெஸ்ட் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு, ரிட்டன் எக்ஸாமினேஷனு, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதாவது டிரைவிங் டெஸ்ட், நீங்கள் நல்லா டிரைவ் பண்ணுறீங்களா, உங்கள் டிரைவிங் ப்ரொஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அடுத்து ஃபைனலாக மெடிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ செலெக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் October 8 வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. வித் எஃபெக்ட் ஃப்ரம் October 8 நாங்கள் அப்ளிகேஷனை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டேட் November 6, நவம்பர் 6 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ 8 October எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அது எல்லாமே நான் டீட்டெயிலாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ப்ரோ நீங்கள் ஜஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்க, எந்த புக்கை படிக்கணும் எப்படி படிக்கணும் அதெல்லாமே எதுவுமே சொல்ல மாட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன வியூஸ்க்காக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போயிடுவீங்க, நான் இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு விஷயம் நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் அதை சொல்லலாம், தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? ஏன்னா நம்ம 55,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, தானும் நம்ம சொல்ல முடியாது. நமக்கு ஒரு விஷயம் கரெக்டாக தெரியும் அப்படின்னா அதை சொல்லணும், இல்லை அப்படின்னா அதை செய்யாமல் விட்டுறணும், அதுதான் கரெக்டு. ஸோ நான் தெரிஞ்சால் சொல்லுவேன், எனக்கு தெரியல அப்படின்னா விட்டுருவேன். ஏன்னா நானும் வந்து ஒரு ஃப்ரெஷர் தான். இதிலெல்லாம் நான் எக்ஸாம் எழுதி இது அட்டன் பண்ணதெல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தான் இதுக்கு முன்னாடி இந்த செலெக்ஷன் எல்லாமே அட்டன் பண்ணுவீங்க. அது ரிலேட்டடாக ஏதாச்சும் யூடியூப்பில் வீடியோ பார்த்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா? ஸோ இதுவரையும் நான் இந்த மாதிரி செலெக்ஷனுக்கெல்லாம் போனதில்லை. யாராவது இந்த மாதிரி செலெக்ஷனாக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அந்த செலெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அதெல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அட்டன் பண்ணியிருந்தா, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. தானோலாம் கமெண்டில் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஐடிபி செலெக்ஷனுக்கு நான் போயிருக்கேன், இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னா மேபி அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செலெக்ஷனில் ஸ்ட்ரிக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து ஐடிபி, இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அவங்க சொன்ன வெயிட் வந்து மினிமம் 45 kgs அப்படின்னு நினைக்கிறேன். 45லேருந்து 50க்குள்ளே இருக்கணும். ஹைட்டு கரெக்டாக தெரியல. செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு அந்த மினிமம் எக்ஸ்பென்ஷன் 5 cm வரும் இல்லைங்களா, அது கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு ரன்னிங், அது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் ரன்னிங் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃபிசிக்கல் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு போக முடியும். ரிட்டன் எக்ஸாம் 10th லெவலில் தான் இருக்கும். அந்த டிரைவர் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. 10th புக்கில் இருந்து, அந்த NCERT புக்கில் இருந்தெல்லாம் வராது. டிரைவிங் ரிலேட்டடாக உங்களுக்கு 10th இருந்து ஈஸியாக, அதாவது கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. டிஎன்பிசி மாதிரிலாம் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது சிலபஸ் கரெக்டாக தெரியல. பழைய நோட்டிஃபிகேஷன் இருக்குது, இருந்தாலும் புது நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. நான் கமெண்ட்ஸில் இன்னும் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒர்க் அதிகமாக இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப்பில் இருப்பேன். வாட்ஸ்அப்புக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.